ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான அரசு வேலை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா பிஸ், அதாவது பிஸ்லேருந்து வந்திருக்க ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பிஸ் ரெக்யர்மெண்ட் 2024. பிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனியோட வேலை என்னென்னு. அதாவது ஒரு பொருளோட தரத்தை செக் பண்ணுறதா பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட வேலை. அதாவது இந்தியாவிலேயே பிஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் பொருளோட தரத்தை செக் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம ஜுவல்ஸ் கடைக்கு போனோம்னா ஒரு ஜுவல் வாங்குறோம்னா பிஎஸ் முத்திரை குத்திருப்பாங்க. அதுதாங்க அந்த பிஎஸ் முத்திரை. அந்த பொருளோட தரத்தை செக் பண்ணி அந்த பிஎஸ் முத்திரை குத்துறாங்களே, அதுதாங்க இந்த பிஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th பாஸ் டு எனி டிகிரி. நீங்கள் மினிமமே 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th பாஸ் டு எனி டிகிரி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேக்கன்சின்னு பார்த்துட்டிங்கன்னா 345 வேக்கன்சி விட்டுருக்குறாங்க வேரியஸ் போஸ்ட்டில். அதாவது அசிஸ்டண்ட், ஸ்டீனோ, டெக்னீஷியன் அந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட்டில் வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 19,900லேருந்து 1,77,500 வரைக்குமே சேலரி பேக்கேஜ் விட்டுருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30/9/2024 தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அது ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா பிஸ்லேருந்து வந்திருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன்ல, அங்கேருந்து வந்திருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் வந்தது. இதில் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் போஸ்ட்டு, என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதோட பே லெவல் எவ்வளோ, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ, டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபினான்ஸ் போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ போஸ்ட் இது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் சைடில். இதுக்கு பே லெவல் பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 56,000லேருந்து ஆரம்பித்து 1,77,500 வரைக்குமே உங்களுக்கு பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் வேக்கன்சி ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சுருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க வேக்கன்சி எவ்வளோன்னு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ். அது பே லெவல் பாருங்கள். அதே 56,000லேருந்து ஆரம்பித்து 1,77,000 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் 35 இயர்ஸ். வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி. அசிஸ்டன்ட் டைரக்டர் அது ஹிந்தி கேட்டிருக்காங்க. அதில் பே லெவல் 10. சேம் அதே சேலரி தான், அதே ஏஜ் லிமிட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் பி போஸ்ட் பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி தராங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸு. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பாருங்கள் 27 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர். அது பார்த்திங்கன்னா 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் இருக்கும். அதே 30 இயர்ஸ். டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 43 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் சைடு பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேம் பேக்கேஜ் தான். அதுக்கு ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்டகரிஸ் வைஸும் கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸும் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் சி போஸ்ட்டில் பண்ணுவேன்னா ஸ்டீனோகிராஃபருக்கு பே லெவல் ஸ்டார்டிங் சேலரி பாருங்கள் 25,000லேருந்து 81,000 வரைக்கும் தராங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா 19 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சீனியர் சீக்ரெட்ரியல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதே 25,000 to 81,000 வரைக்கும் இருக்கும். 27 இயர்ஸு. பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னு. 128 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் சீக்ரெட்டியன் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் தராங்க. அதே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. 78 போஸ்ட் வேக்கன்சி இருக்குது. இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் ப்ளஸ் 5 இயர்ஸும், அதே OBC கேண்டிடேட்ஸாக இருந்தால் இது கூட ப்ளஸ் 3 இயர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி டெக்னிக்கல் போஸ்ட்டு. அதுவே குரூப் பி போஸ்ட். இது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்டரி சைடு பார்த்திங்கன்னா பே லெவல் பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்
30 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் வேக்கன்சி பாருங்கள் 27 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சீனியர் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 25,000லேருந்து 81,000 வரைக்கும் இருக்குது. அதே வந்து 27 இயர்ஸு. இதில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் வைஸ் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு டிசிப்ளின் வைஸ் மெக்கானிக்கலாக இருந்தால் 13, கெமிக்கலில் வந்து 12, மைக்ரோ பயாலஜி வந்து 2 வேக்கன்சின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டருக்கு வந்து 7, வெல்டருக்கு வந்து 1, ப்ளம்மருக்கு வந்து 2, ஃபிட்டருக்கு வந்து 5, எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கு வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் ஒயர்மேனுக்கு பார்த்திங்கன்னா பே லெவல் வந்து 19,900 63,200 வரைக்கும் இருக்குது. 27 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும், அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து 9th செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் 12 o'clock அதாவது நைட் 12 o'clock இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்கெல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் வந்து போய் பார்க்க சொல்கிறாங்க. www.bis.gov.in அப்படின்னு சொல்லி வெப்சைட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லுவேன். நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாபு தான் வந்து இது. அதனால இந்த ஜாப் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.